வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு மில்லட் ரைஸ்ல வாழைப்பூவை வச்சு தோசை செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த கப்பால 1 கப் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு 2 ஸ்பூன், ரெண்டு ஸ்பூன் உளுந்து, இட்லி அரிசி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 3 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 5 வரமிளகாய், 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து இதை ஒரு 5 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 5 மணி நேரம் ஊறட்டும். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 5 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ நல்லா ஊறி இருக்கு பாருங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜார்ல இதை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு பார்ப்போம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக அரைச்சாச்சு. வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இப்போ இதை அரைச்சி மிக்ஸி ஜார்லேயே நம்ம இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ வாழைப்பூவையும் அரைச்சாச்சு. இப்போ அரைச்ச மாவில் நம்ம இதை கலந்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் அதில் கலந்துக்கோங்க. இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ அரைச்ச வாழைப்பூவையும் மாவையும் நல்லா கலந்தாச்சு. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட், 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணுது. இப்போ மாவை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ ஒரு 1/4 டம்ளர் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மாவு கொஞ்சம் கெட்டியா இருக்கு. நமக்கு இந்த பதம் இருந்தா போதும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை பேன் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ லைட்டாக மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தோசையை திருப்பிக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ வெந்திருக்கு தோசை, நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான மில்லட் வாழைப்பூ தோசை ரெடியாக இருக்கு பாருங்க. நான் இந்த தோசைக்கு தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் தான் வச்சுருக்கேன்.
இது மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.